அன்புக்குரிய நண்பர்களே, இப்போ திதிசூனியா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஜாதகங்கள்லாம் நல்லா இருக்கு, கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு, கட்டம் நல்லா இருக்கு, ஆனா பலன் இல்லை அப்படின்னு வரக்கூடிய ஜாதகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நல்ல ஆட்சியில இருக்காருங்க, இந்த மாதிரி ஒரு சூரியன் ஆட்சியில இருக்கு, சுக்கிரன் உச்சத்துல இருக்காரு, சனி உச்சத்துல இருக்கு, ஆனா அவருடைய தசா புத்தி சரியில்லையே, ரொம்ப சோதனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நபர்களுடைய ஜாதகத்தை வாங்கி நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அங்க திதிசூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்ப திதிசூனியம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு பெரும்பான்மையான ஜோதிடர்கள் சொல்லுகிறாங்க. ஆனா நான் அதுல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறேன். திதிசூனியமும் வேலை செய்கிறது என்பதுதான் என்னுடைய ஆய்வுகள்ல தெரியுது. திதிசூனியம்னா என்னங்க அப்படின்னா, ஒவ்வொரு திதிக்கும் 15 திதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 15 திதிக்கும் பிறந்திருக்காங்க. ஒருத்தர் இப்ப பிரதமை திதியில பிறக்கிறாரு, வளர்பிறை பிரதமை திதின்னு வச்சுங்க. அப்ப அவருடைய ராசி கட்டத்துல 2 ராசி திதி சூனியம் அடைஞ்சிரும். ஒண்ணு வளர்பிறை பிரதமையில பிறந்தவங்களுக்கு மகரம் துலாம் அப்படிங்கிற 2 ராசிகள் திதி சூனியம் அடைகின்றது. இந்த 2 ராசிகள் திதி சூனியம் அடையுது அப்படின்னாலே மகரத்துக்கு அதிபதியான சனியும் துலாமுக்கு அதிபதியான சுக்கிரனும் திதிசூனிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப இவருடைய தசாபுத்திகள் எப்ப நல்லா இருக்கும், இவங்க பாவாதிபத்தியம் வாங்கியிருக்கணும். லக்னத்திற்கு பாவாதிபத்தியம்னா என்ன, 6, 8, 12 அப்படிங்கிற பாவாதிபத்தியம் இவங்க இயற்கையிலே வாங்கியிருந்தாங்கன்னா, வாங்கி தசை நடத்துறாங்கன்னா இந்த திதிசூனிய கிரகங்கள் நற்பலன்களை செய்கிறது. பாவ ஆதிபத்தியம் லக்னத்துக்கு பெற்றிருக்க வேண்டும்னா புரிஞ்சுக்கங்க. அதே சுபாதிபத்தியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்க கூடாது திதிசூனிய கிரகங்கள். அப்ப திதிசூனியம் அடைந்த கிரகங்கள் பாவாதிபத்தியம் பெற்று தசா புத்தி நடத்தும் போது அந்த திசை நன்றாக பலன் கொடுக்கிறது. அதே நேரத்தில் சுப ஆதிபத்தியம் வாங்கிட்டு அவங்க ஆட்சிய உச்சமா இருந்தாங்கன்னா அந்த திசை ரொம்ப சோதனையை கொடுக்குது அப்படிங்கிறது நம்முடைய ஆய்வுல தெரிய வருகிறது. அப்ப திதிசூனியம் பெற்ற கிரகங்கள் லக்னத்திற்கு பாவாதிபத்தியம் பெறுவது நல்லது. அவங்க நீசமோ பகையோ பெறுவது நல்லது. நீசா அஸ்தங்க